உலக சாத்திக்குள்ள ஜீவிதம் 1ஆம் பாகம் பகுதி 6 அஷாராபியாசம். அஷரம் வித்தையாகும், சரம் அவ்வித்தையாகும். அஷரம் என்றால் சுரரட்சிதம், அதாவது அழிவில்லாதது. இங்கு காணப்படுகின்ற சர்வமும் இச்சராசரங்களாகும். இச்சராசரங்கள்லாம் உண்டானது அசரத்தில் இருந்தேதான். ஆகவே இச்சராசரங்க மூல உற்பத்தி அசரத்தில் இருப்பது தெளிவாகிறது. இச்சராசரங்கள் பஞ்சபூதங்களால் ஆனவையாகும். காணப்படுகின்ற பஞ்சபூதங்களான சராசரங்களுக்கு அதீதமானது அசரம். ஆகவே அசரம் அந்தரங்கமானது, அதை வெளியே காண முடியாது. இக்காணப்படுகின்ற பஞ்சபூதங்களான சராசரங்கள் அசரத்திலிருந்துதான் உண்டானதாக சொன்னோம். அதனால் இவையெல்லாம் காரியங்களாகும். காரணம் அவர்களுக்குள்ளேயே நிலை பெற்றிருக்கின்றன. எவ்விதம் என்றால், தானாயிருக்கும் பரிபூர்ண வஸ்து அசரமாகி ஆகாயம் உண்டாகிறது. அவ்வாகாயம் நம்முடைய சிரசில் புருவ மத்திக்கு மேல் பாகமாய் உள்ளது. அதுதான் சதா சிவனாக இருக்கின்ற ஜோதி. அதிலிருந்து கீழ்பாகமாய் புருவ மத்தி வரை சிவனான ஜீவசக்தியான வாயுவும், அதிலிருந்து கீழ்பாகமாக நாசி வரை ருத்ரனாய் பிரகாசித்து கொண்டிருக்கின்ற தேஜஸ்லான அக்னியும், அதிலிருந்து நாசி நுனி வரை ஜலசமாய் விஷ்ணுவாய் இருக்கின்ற மனமும், அப்புவும் அதிலிருந்து கீழ்பாகமாய் கட்டியாயும் உரைப்பாயும் பிரம்மாவாயும் இருக்கின்ற அகங்காரமான பிரிதிவியும் உண்டாகி இருக்கின்றன. பஞ்சபூதங்கள் ஏக கதியாகி வரும்போது சிருஷ்டி உண்டாகிறது. இந்த பஞ்சபூதங்கள் வழியாக ஒழுகுகிற ஜீவசக்தியான வாயுவிற்கு தோற்றமாகிய சிம்மினி குழல் வைத்த காரணத்தால் உலகம் உண்டாயிற்று. அக்குழலை எடுத்தால் உலகம் இல்லை. அந்த தோற்றமாயிருக்கின்ற குழல் வழி விசாராதிகளாக இருக்கின்ற புகை வெளியே போய்கொண்டிருக்கிறது. அசரம் இருப்பது உள்ளிலாகும். உள்ளே இருக்கும் அசரத்தை உள்ளேயே அறிந்து அபியாசம் செய்ய வேண்டும். இப்போது படிப்பதெல்லாம் வெளியே காகிதத்துள்ள எழுத்துக்களை தான். அவை அசரம் அல்ல, அவை சப்தத்தை காட்டும் கோடுகள், அதாவது வெறும் லிபிகள் தான். அசரம் நாசமில்லாததும் தத்துவமானதும் உள்ளே உள்ளதுமாகும். அதனால் அசாரமாய் அழிவற்றதாய் இருக்கின்ற வஸ்துவை, அதாவது ஜீவனை அபியாசத்தால் மட்டுமே தாதுவிற்கு உணர்வு வந்து பொருள் கிடைக்கும். அந்தரங்கமாய் தத்துவமாய் யதார்த்தமாய் அகமாய் இருப்பது வித்தையாக அசரம். அதற்கு எதிராய் பகிரம்பாய் அதத்துவமாய் யதார்த்தமில்லாதாய் அசத்தியாய் வெளியாய் இருப்பது அவ்வித்தையாக இருக்கின்ற சரம். அசராபியாசம் செய்தால் அந்தரங்கமாய் தத்துவமாய் இருக்கின்ற தாதுவை உணர்ந்து ஞானம் உண்டாகிறது. அதற்குதான் மஸ்தக ஞானம் என்று பெயர். அப்போதுதான் சர்வங்கன் ஆகலாம். திருச்சிற்றம்பலம்.